ஃப்ரெண்டு வீட்டில் நைட் டின்னருக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்கங்க. சரி ஓகே நம்மளும் போகும்போது ஏதாவது பண்ணி எடுத்துகிட்டு போகலாமே அப்படிங்கிறதுக்காக கடையில் போய் நல்ல இலம் ஆட்டுக்கறியாக எலும்பில்லாதா பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து மட்டன் பெரட்டல். இந்த மாதிரி ரெசிபிலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எலும்பு இல்லாமல் அதில் எதுவும் பொறுக்கி வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் பேசாமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா குக்கரில் அந்த மட்டன் கூட சேர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கொத்தமல்லி பவுடர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நான் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மேஜிக் மசாலா. நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். அதே தாங்க என்ன மாதிரி கிரேவியாக இருந்தாலும் அந்த மேஜிக் மசாலா வந்துட்டு பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதில் மெயினாக எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கி தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பொடி எடுத்து போட்டு மட்டனை கொட்டி நல்லா பெரட்டிக்கிட்டே இருக்கணுங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி சுண்டி வரணும், அந்த அளவுக்கு சுண்டி வரணும். அதுக்கப்புறம் கடாயில் போட்டு அந்த கடாய் சோறையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகும்போது கை வீசிட்டு போவேணாமே அப்படின்னு சொல்லி செடியில் இருக்க பூவெல்லாம் பறித்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஸ் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. பாய்.